ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் 23ஆம் நாள் தியானத்திற்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாளில் தெபோராள் என்ற நீதி தலைவியை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இஸ்ரவேல் இனத்தினர் கானான் தேசத்திற்குள் சென்றபின் யோசுவாவின் மரணத்தின் பின் கானானிய இன மக்களுடன் இணைந்து வாழ்ந்தார்கள். இக்காலத்தில் அவர்களை வழிநடத்த தலைவர்கள் இருக்கவில்லை. எனவே நீதி சட்டத்தை விட்டு வாழ்கின்றனர். இதனால் பகைவர்களின் தீமைகளுக்குள்ளாகின்றனர். யாவே கடவுளின் கோபத்திற்குள்ளாகி தண்டிக்கப்பட்டனர். இச்சூழலில் அவர்களின் நெருக்கடி நிமித்தம் அவர்களின் பரிதவிக்கும் நிலை கண்டு காலத்திற்கு காலம் அவர்களை விடுதலையாக்க நீதி தலைவர்களை கடவுள் எழுப்பினார். அவர்கள் இஸ்ரவேலுக்கு நீதி வழங்க, அவர்களுக்காக யுத்தம் செய்து தீமையிலிருந்து விடுவிக்க அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். இவ்வாறு 12 நீதி தலைவர்கள் எழுப்பப்பட்டனர். இவர்களில் 4வது நீதி தலைவியாகவும் இறைவாக்கினராகவும் தெபோரா அழைக்கப்படுகிறார். இவர்தான் இஸ்ரவேலிலே தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பெண் தலைவியாக காணப்படுகிறார். தெபோராள் பேரீச்ச மரத்தடியில் அமர்ந்திருந்து மக்களுக்கு நீதி தீர்ப்பளிக்கிறார். பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கொண்டு வாழ்கிற மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதுடன் ஒரு தீர்க்கதரிசியாக இறைவனின் திட்டத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் ஒருவராகவும் இவர் காணப்படுகிறார். ஆண்களே பலசாலிகளாக காட்டப்பட்டு அவர்களின் பலத்தினால் யுத்தங்கள் வெற்றி கொள்ளப்படுகிற சூழ்நிலையில் இங்கு தீவினையில் சிக்கி இருக்கும் மக்களை கானானிய மன்னன் யாபீனிடமிருந்து மீட்கும் பொறுப்பை தெபோரா பாராக்குடன் இணைந்து மேற்கொள்கிறதை இப்பகுதி எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. இதன் பின்புலத்தில் இவர்கள் சார்பாக இறைவன் செயல்பட்டார் என்பதை இங்கு நாம் காண்கிறோம். கடவுள் பார்வையில் பலவீனமானவர்கள் இல்லை. கடவுள் பலனாக இருந்து நம்மை நாளாந்தம் நடத்துகிறவர். தெபோராளின் துணிவும் நீதி தவறாத செயல்பாடும் அவர்களை கடவுளின் கருவியாக பயன்படுத்தியது என்பதை காண்கிறோம். நாமும் நம்மை முழுமையாக கடவுளுக்கு ஒப்படைத்து செயல்பட ஆயத்தமாகிற போது எம்மையும் ஒரு கருவியாக அவர் பயன்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? இறை பணி செய்வோமா? ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.